ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சுந்தரி அக்கா கடைக்கு போகிறோம்ப்பா. சுந்தரி அக்கா கடையில் போய் மீன் குழம்பு சாப்பிட்லான்னு கொஞ்சம் டெம்ட் ஆயிடுச்சு. அதனால சுந்தரி அக்கா கடைக்கு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போகிறோம். அது பீச்சில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சுந்தரி அக்கா கடையில் அப்படியே மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்ப்பா. அப்புறம் பார்த்திங்கன்னா சுந்தரி அக்காவை பார்த்தோம். சுந்தரி அக்கா பிஸியாக இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் பேர்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அவங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு நிறைய கூட்டம்ப்பா. இந்த 8 மணிக்கு நாங்கள் போனோம். 8 மணிக்கே சுந்தரி அக்கா கடையில் அவ்வளோ ஒரு ஜனம், அவ்வளோ பிஸியாக போயிட்டுருந்தது. நல்ல காற்று, கிளைமேட்லாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் நல்லா வாயில் ஃபுல்லாக போட்டு சாப்பிட்றாரு. அப்படியே சாப்பிட்டு கிஃப்ட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்தோம்ப்பா. ஆனால் எப்படி சொல்கிறது, ஈவினிங்கில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்டு வர்றது நல்லா தான் இருக்குது. சுந்தரி அக்கா மீன் குழம்பு உண்மையிலேயே அல்டிமேட்ப்பா. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நாங்கள். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அதை பாருங்கள், சுந்தரி அக்கா பேசிகிட்டு இருக்காங்க யார்கிட்டயோ. அவங்க பீச்சுக்கு சாப்பிட வந்தவங்க தான் பேசிவிட்டு ஃபோட்டோஸ் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட செல்ஃபிலாம் கொடுத்துட்டு அவங்கள உக்காஞ்சி சாப்பிட்டாங்கப்பா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. நல்லா போய் என்ஜாய் பண்ணி கிளைமேட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படியே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்தோம். ஓகேப்பா, தேங்க்ஸ்.